ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ரோமிங் ராஸ்கல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கிலோ, அரை கிலோ சிக்கன், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா மல்லி, தேவையான அளவு எண்ணெய், நெய். மசாலா பொருட்களில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, கரம் மசாலா தூள், பிரியாணி மசாலா. நான் இப்போ ரெண்டையும் பாதி பாதி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் பிரியாணி மசாலா மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய், தயிர், லெமன், வாசனைக்காக கொஞ்சோண்டு பன்னீர். ஃபஸ்ட் நம்ம வெங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். பிரியாணி மேலே போட பிரியாணி மசாலா செய்ய தேவையான எண்ணெய், நெய்யை நான் இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். அதுலேயே நான் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா முருவிடுச்சு. இதை எடுத்துட்டு இதிலே நம்ம முந்திரியை வறுத்து வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக பட்டை கிராம்பு தூவி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான குருமா ரெடி பண்ண போகிறோம். இப்போது நம்ம எடுத்து வச்ச எண்ணெயிலேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம தக்காளி, புதினா மல்லி, மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினோன்னே அதில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் நம்ம ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம்.
அரைச்சி வச்ச தேங்காய், தயிர், பாதி லெமன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு ரைஸ் ரெடி பண்ண போகிறோம். ஒரு சட்டியில் எண்ணெய் நெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அரைப்படி அரிசிக்கு ஒரு படி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65க்காண்டி நான் சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இப்போ பொரித்து எடுத்துக்க போகிறேன். ரைஸ் நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ இதில் மசாலாவை ஆட் பண்ண போகிறோம். மசாலாவில் சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மசாலாவை மட்டும் ரைஸில் ஆட் பண்ண போகிறோம். சிக்கனை சேர்த்தா அது உடஞ்சிடும். அதனால் ரோஸ் வாட்டரில் கொஞ்சோண்டு கலர் பவுடரை மிக்ஸ் பண்ணி நான் இதில் மேலே ஊற்றிக்கிறேன். நம்ம மசாலாலேருந்து எடுத்து வச்சிருந்த சிக்கனை அது மேலே வச்சுட்டு பொரிச்ச வெங்காயத்தையும் அது மேலே தூவி விட்டு ஒரு 15 நிமிஷம் தம்மில் போட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.